செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைத்த திமுக. கோவையில் ரகசிய மீட்டிங். கட்சிக்குள் நடக்கும் டமால் டுமில். என்ன நடந்தது தெரியுமா? அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் இதுவரை கோவை பக்கம் வரவில்லையாம் செந்தில் பாலாஜி. இது திமுகவினரின் ஒரு பிரிவினருக்கு மகிழ்ச்சியையும் இன்னொரு பிரிவினருக்கு கவலையையும் கொடுக்கிறதாம். இது ஒரு புறம் இருக்க, பதவியில் இல்லாதவரால் கட்சியில் பெரிய அளவில் கோலோச்ச முடியுமா என்ற கேள்வியும் திமுகவினரிடையே எழுந்திருக்கிறதாம். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்தாலும் கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறவில்லை. இதனால் சக்கரபாணி வசம் இருந்த கோவை பொறுப்பாளர் பதவி செந்தில் பாலாஜி வசம் வந்து சேர்ந்தது. கண்ணப்பன், பொங்கலூர் பழனிசாமி ஆகியோருக்கு பிறகு கோவை மாவட்டத்தில் திமுகவில் குறிப்பிடப்படும் அளவிற்கு தலைவர்கள் யாரும் உருவாகவில்லை. செந்தில் பாலாஜி அந்த குறையை போக்குவார் என்று கோவை திமுகவின் நினைத்திருந்த வேளையில் அவரோ பிற கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கே முக்கியத்துவம் அளித்தார். திமுகவில் பல ஆண்டுகளாக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்களை நீக்கினார். அதிமுகவில் இருந்து வந்த முன்னாள் எம்பி, மேயர் போன்றவர்களை கட்சியில் சேர்த்தார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் கட்சியில் அனுபவம் இல்லாதவருக்கே மேயர் பதவி கொடுக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் லோக்சபா தேர்தலில் அதிமுகவில் இருந்து வந்த ராஜ்குமாரை எம்பி ஆக்கினார். இப்படி திமுகவிற்காக பல ஆண்டுகள் உழைத்தவர்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் வழக்கு காரணமாக அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார். வழக்கு முடியும் வரை அவர் அமைச்சராக வாய்ப்பில்லை என்று சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திவிட்டது. அரசியல்வாதியாக இருந்தால் எப்போதும் அதிகாரத்துடன் இருக்க வேண்டும் என்று தனது ஆதரவாளர்களிடம் அடிக்கடி சொல்வாராம் செந்தில் பாலாஜி. அவரது கருத்துப்படியே அதிகாரம் இல்லாதவர்கள் கட்சியில் நீண்ட நாட்களுக்கு செல்வாக்காக இருக்க முடியாது. எனவே மெல்ல அவரது பிடியில் இருந்து கோவை மாவட்ட திமுக வெளியேறும். கட்சியில் நீண்டகாலம் உழைத்தவர்களுக்கு இனி அங்கீகாரம் கிடைக்கும் என்கின்றனர் திமுக நிர்வாகிகள் சிலர். கோவை மாவட்டத்தில் அதிமுகவிற்கு பெரும் செல்வாக்கு இருந்தது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்த திமுகவை உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி பெற செய்தவர் செந்தில் பாலாஜிதான். குறிப்பாக 100 கவுன்சிலர்கள் உள்ள கோவை மாநகராட்சியில் அதிமுகவுக்கு வெறும் 3 கவுன்சிலர்களே கிடைத்தனர். இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் அமைச்சர் பதவியில் இல்லாவிட்டாலும் கட்சியில் கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு வரும் 2026 தேர்தலில் கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் சொல்கின்றனர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள். மேற்கு மாவட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் கோவை. இங்கு கட்சி மற்றும் நிர்வாகத்தில் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் கட்சியில் முக்கிய பதவியில் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனம்.